விஜய், காளிமுத்து. காளிமுத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஆளு முக்கியமா அந்த ஆள் நல்ல கருப்பா இருப்பாப்புல அண்ட் ரொம்ப பிரேவான ஒரு ஆள். எப்பயாவது வெளியே போனார்னா எங்களுக்குலாம் பயம் இருக்கும். எப்போ யார் கூட சண்டை போடுவார்னு தெரியாது. ரொம்ப கோவக்காரர். தென் he never ever respect money. அதுதான் அவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பெரிய பாடம். he never ever respect money. நானும் லைஃப்பில் கற்றுக்கிட்டது அதுதான் நினைக்கிறேன். அண்ட் தென் ஒருத்தன் எப்படி வாழக்கூடாதுங்கிறது சொல்லி கொடுத்தது அவர் தான். எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தது அவர் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் பயந்து நான் பார்த்ததே இல்லை. அது பயந்து பார்த்தே இல்லை. நாளை பற்றின சிந்தனை எங்கள் அப்பாவுக்கு இருந்ததில்லை, எனக்கும் இப்போ வரைக்கும் இருந்ததில்லை. நானே என் குழந்தைங்க தான் சொல்லித்தரேன். ஒரு முறை கேட்டேன் அவர்கிட்ட வந்து, என்ன நீ சிவில் இன்ஜினியர்னு சொல்கிற, சொந்தமாக வீடு இல்லை, இப்படி வச்சுருக்கிய அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னார், எங்கள் அப்பா எனக்கு ரேடியோ கூட வாங்கி வைக்கல, உனக்கு சோஃபா செட்டு டிவிலாம் வச்சுருக்கேன், நீ ஆம்பளை தானே சம்பாதி அப்படின்னப்போ அன்றைக்கி கோவம் வந்தது. ஆனால் அந்த வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைப்பட்டுச்சு. ஆமாம் இல்லை, நான் என் குழந்தைக்கு அதான் சொல்லிக் கொடுக்குறேன். எப்பயும் நான் ஓரளவு சேர்த்து வைப்பேன், கொஞ்சம் லைஃப் இது பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி நீ தான் சம்பாதிக்கணும், என்லேருந்துனா கேவலம் உனக்கு, நான் தான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதோட அர்த்தம் என்னவா இருக்குன்னா, என் குழந்தை தேடி அவன் வாழ்க்கையை கற்றுக்கிட்டாதான் அவன் அடுத்த தலைமுறைக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடியும்னு நான் நம்புகிறேன். உலகத்தை புரிஞ்சுக்கிறது தான் வாழ்க்கை நானும் நம்புகிறேன். ஸோ இதெல்லாம் சேர்ந்து அந்த ஆளோட விதை அப்படின்னு நான் சொல்லிக்கல. எனக்கு ஒரு கெத்து எனக்கு இருக்குது. எங்கள் அப்பா அவன் சொல்கிறது எனக்கு பெரிய கெத்து இருக்குது.